ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லவ் ஸ்டோரி 2.1. நான் அர்ச்சனா பேசுகிறேன். ஐ ஹோப் உங்களோட இன்றைக்கி நாள் ரொம்பவே பர்ஃபெக்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது மது அண்ட் அனுவோட லவ் ஸ்டோரி. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கும்போது மதுவோட கண்ணு திறக்குது. அவள் அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ் ஆகிடுறா. அண்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராரு, அவளை பார்க்குறாரு, சிடி ஸ்கேன் எல்லாம் செக் பண்ணுறாரு. அதில் சம் நியூரோ டேமேஜ் இருக்கும்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இதனால் அவளுக்கு ஞாபக மறதி இருக்குது. மேபி அவள் எழுந்திரிச்சு பேசினா தான் தெரியும் எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்குன்னு. அண்ட் அவர் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் கொடுக்குறாரு. இதை 2 டேஸ்க்கு கண்டினியூஸாக கொடுக்கணும், வித்தவுட் ஸ்கிப். எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இது நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாருமே ஹோப்ஸோ அவள் எழுந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. மதோட அப்பா அந்த மெடிசன் எடுத்துகிட்டு போய் அனு கிட்ட கொடுக்குறாரு. பிகாஸ் அவருக்கு வேறு யாரையும் அந்த இடத்துல நம்ப முடியல. பிகாஸ் ரொம்பவே சிக்காக இருக்காங்க. அவங்க இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட மனநிலையில் இல்லை. அதனால் அனு கிட்ட கொடுக்குறாங்க. அனு அதை டைட்டாக பிடிச்சிக்கிறா. லைக் இது மட்டும்தான் என்னோடய மதுவை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவளுக்கு இருக்குது. அண்ட் உள்ளே போகிறா ரூம்குள்ளே, மது ரூம்குள்ளே போகிறா. அங்கே பார்த்திங்கன்னா மோனிகா இருக்கா. அண்ட் மதுவை பார்க்குறா. மது ஸ்டில் கண்ணை திறந்து பார்த்துட்ருக்கா. அண்ட் மோனிகா கொஞ்சம் லைக் எல்லாருமே அந்த சுச்சுவேஷன் ரொம்பவே ஒரு டென்ஷன் மூடில் இருக்காங்க, ரொம்பவே சேடாக இருக்காங்க. மோனிகா பேசுகிறா, என்ன டாக்டர் போயிட்டாரா, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறா. அண்ட் அனு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்கிறா, லைக் ஒன்று விடாமல். அண்ட் மோனிகா மதுவை பார்க்குறா, அனுவும் பார்க்குறா. மோனிகா சொல்கிறா, மோனிகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் ஒரு மைண்டில் திடீர்னு யோசிக்கிறா. அண்ட் சொல்கிறா, ஏய், இந்த விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்த மறந்து போயிட்டோம், நீ எப்படி மறந்த இதை அப்படின்னு அனுவை பார்த்து கேட்குறா. அனு புரியல, அவளுக்கு என்ன அவள் என்ன சொல்கிறான்னு புரியல. அண்ட் மோனிகா அகெயின் சொல்கிறா, நிஜமாக உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏய், நீ எப்படி இப்படி மறக்கிற? நம்ம வி ஷுட் பி பார்ட்டி, நம்ம பார்ட்டி பண்ணணும். பிகாஸ் மது கண்ணை திறந்துட்டா, அவள் நம்மளை பார்க்குறா. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அனுவை கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறா மது முன்னாடி. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் முடிச்சிட்டா அப்படின்னு. அவள் அனுவோட மைண்ட் செட்டை மாற்றணும், அனுவோட கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டை வைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. பிகாஸ் மோனிகா ரொம்ப ஜோவியல் டைப். அண்ட் அனு பார்த்திங்கன்னா, ஏய் ஷட் அப், என்ன என்னோட மது இப்படி இருக்கா, நான் பார்ட்டி பண்ணுவேனா, மது இப்படி இருக்கிற நிலைமையில் அப்படின்றா. அண்ட் மோனிகா சொல்கிறா, ஓ சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம், அவள் சரியாயிட்டு ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு நம்ம பெருசாக பார்ட்டி பண்ணலாம் அப்படின்றா. கண்டிப்பாக நான் செலிப்ரேட் பண்ணுவேன், என்னோடய மது சரியாயிட்டானா நான் அதுக்கான எனக்கு சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நானும் சொல்கிறா. அண்ட் அகெயின் 2 பேரும் மதுவை பார்க்குறா. மது 2 பேரும் பார்க்குறா. பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வி டோன்ட் நோ அவள் என்ன யோசிக்கிறா, அவளுக்கு என்ன தெரியும், அவள் ஏன் அப்படி பார்க்குறா, எதுவுமே நமக்கு தெரியல. இன்னும் அவள் பேச ஆரம்பித்தாதான் நமக்கு. அனு இதை யோசி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இங்கே பாரு, அவள் என்னை பார்க்குறா, பட் எனக்கு தெரியல அவள் என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியல. அவள் என்னை பார்த்துட்டே இருக்கா, எனக்கு தெரியல அப்படின்றா. அண்ட் மோனிகா சொல்கிறா, ஹே, அவள் உன்னை சைட் அடிக்கிறா, அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு அகெயின் காமெடி பண்ணுறா. அண்ட் அனு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா, சிரிக்கிறா, கொஞ்சம் வெக்கப்படுறா. அண்ட் அவள் பக்கத்தில் உட்கார்றா. இந்த மெடிசனை நான் கொடுக்கணும், கன்ஃபார்மாக நான் மறக்க மாட்டேன், ஒவ்வொரு செகண்டும் உன்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை வைக்கிறா பெட்டில். அதே சமயம் மது அந்த கையை எடுத்து, அவளோட கையை எடுத்து மது அனுவோட கையில் வைக்கிறா. அண்ட் இதை மோனிகாவும் பார்க்குறா. வாவ், அவள் ரியாக்ட் பண்ணுறாளா, நம்ம என்ன சொல்கிறோன்றதுக்கு ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு அனு சொல்கிறா. மோனிகாவும், ஹே எஸ் ஐ திங்க் ஸோ, அவளுக்கு தெரியல என்னென்ன இருக்குன்னு, பட் சம்திங் ஷீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா மதுவை பார்த்து, மது எனக்கு தெரியுதா, நான் அனு, உன்னோட அனு அப்படின்றா. அண்ட் மோனிகா அவளோட ஷோல்டரை பிடிச்சி மோனிகா சொல்கிறா, இங்கே பாரு, ரொம்ப ப்ரெஷர் போடாத அவளுக்கே ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வரட்டும், விடு, நம்ம ஏதாச்சும் சொல்ல அவளுக்கு வேறு ப்ரெஷர் அதிகமாகக்கூடாது அப்படின்றா. அண்ட் அனு
ஓகே, யூ ஆர் ரைட். நான் அப்படி சொல்லக்கூடாது, அவளை கேட்கக்கூடாதுன்னு அவள் சொல்கிறா. அண்ட் இதே சமயம் மோனிகாவோட அம்மா வராங்க. அவங்க வெளியில் போயிருந்தாங்க, சடனாக வராங்க. வந்துட்டு என்னாச்சு, மது எழுந்திரிச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் பார்க்குறாங்க, அவள் பார்க்குறதையும் பார்க்குறாங்க. பட் நடந்த எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. மோனிகாவோட அம்மா சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகேடா, இது வந்து மெடிக்கலில் எல்லாமே சகஜம். பட் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். பட் அவள் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கா, அதை நினச்சி நீ வந்து ஹாப்பியாயிரு. எதுவும் ஃபீல் பண்ணாத. எப்போ உனக்கு எங்களோட நீட் இருந்தாலும் ஜஸ்ட் கால், ஓகே, வில் கம் அப்படின்றாங்க. அண்ட் மோனிகாவை பார்த்து சொல்கிறாங்க, மோனிகா நம்ம இப்போ போகணும், நான் வெளில நிற்கிறேன், நீ வந்துரு அப்படின்னா. அம்மா ப்ளீஸ், நான் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் அப்படின்னு மோனிகா சொல்கிறா. பட் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அப்பாவோட கெஸ்ட்டு வராரு, ஸோ நம்ம போகணும் அப்படின்றாங்க. சரி ஓகேம்மா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அனு பாய் ஆண்டின்னு சொல்கிறா. அண்ட் மோனிகாவோட அம்மா பார்த்துட்டு அவளை கையில் பிடிக்கிறாங்க, ரொம்ப பாசமாக கையை பிடிச்சிட்டு டேக் கேர்டா, அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அண்ட் மோனிகாவை பார்க்குறா. மோனி, நீ இங்கே இருந்தால் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற. பிகாஸ் அவள் ஒரு அனு யோசிக்கிறா, மோனிகா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவள் கேட்குறா, நீ இங்கே இருக்கலாம்ல, எதுக்கு போகிற அப்படின்னு. மோனிகா சொல்கிற, ஹே இட்ஸ் ஓகே, நான் வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பார்க்குறேன், நான் அங்கே முடிஞ்சதுன்னே வந்துடுறேன், இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி அப்படின்றா. அண்ட் மதுவை பார்த்து, ஹே படி, நான் இப்போ போகிறேன், நான் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன், பட் இப்படியே படுத்துட்டு இருக்காத, லேசி ஆகிடுவேன், சீக்கிரமாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அகெயின் அனு ரொம்பவே சேட் மூடில் என்டர் ஆகுறா. ஐ டோன்ட் நோ இப்போ எப்போ சரியாவா, என்கிட்ட ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசினா போதும் இப்போதைக்கு எனக்கு அப்படின்றா. மோனிகா சொல்கிற, இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இப்போ நம்மக்கிட்ட என்ன சந்தோஷம் இருக்கோ அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணு. அண்ட் அந்த சந்தோஷம் எல்லாம் போக போக இன்னும் பெருசாகும். லைக் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இரு, டோன்ட் வரி, எல்லாமே இன்னும் பெட்டராக மாறும் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் இந்த வார்த்தை அனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. எவ்ரி திங் வில் பி ஃபைன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கிளம்பிடுறா. அண்ட் அனு மதுக்கு கொடுக்க வேண்டிய பில்ஸ் கொடுக்குறா. அண்ட் அதில் ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்குது, அண்ட் அதையும் கொடுக்குறா. அதுலேருந்து அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வருது. அண்ட் அவளுக்கு அதை கொடுத்துட்டு பக்கத்துலேயே அவளும் படுத்துக்கிறா. லைக் படுக்கல, சாஞ்சு உட்காருவாங்களா அந்த மாதிரி உட்காரா. அண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே லைக் ரொம்ப பாசமாக. மது ஸ்ட்ரைட்டாக தூங்கிட்டு இருக்கா, அவளோட லெஃப்ட் சைடில் அனு உட்காந்துட்ருக்கா. அண்ட் அவளோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டில்ட் ஆகி மது மேலே படுத்துட்ருக்கா. அவள் மேலே ஃபுல்லாக வெயிட் போடலை, பட் ஸ்லைட்டாக தலை மட்டும் வெயிட் போட்டிருக்கா. அண்ட் அனுவோட கை மதுவோட அப்டாமனில் இருக்குது. அண்ட் அனுவோட கை மேலே மதுவோட கை இருக்குது. அவளுக்கே தெரியாமல் அவள் கையை வச்சுருக்கா. அண்ட் ரெண்டு பேருமே ஒரு நிம்மதியான தூக்கத்தில் தூங்குறாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லை, யார் என்ன சொல்லுவாங்க, யாராவது வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், எந்த ஒரு கவலையும் இல்லை. ஜஸ்ட் பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ ஒரு மதுவுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன காயம், கீழே விழுந்து அட்மிஷன் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் அனு அவள் பக்கத்தில் மெடிசன் கொடுத்துட்டு அவள் பக்கத்தில் படுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஜஸ்ட் லைக் அ கப்புள். ஸோ நைஸ் டு சீ தட். ஓகே, ரொம்பவே அழகாக இருக்குது. ஐ ஹோப் இது ரொம்ப நாள் இந்த மாதிரி இருக்காது, அவள் சீக்கிரமாகவே முழிச்சிருவான்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லாவே தூங்குறாங்க. இட் வாஸ் ரியல்லி நைஸ் டைம் டு அனு. அவள் எல்லாத்தையும் மறந்து தூங்குறா. ரொம்பவே அழகாக இருக்குது அந்த நிமிஷம். ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காங்க. அண்ட் அந்த டைம் பார்த்திங்கன்னா டோரில் வந்து ஒரு நாக் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அண்ட் உடனே அனு கொஞ்சம் அவளை எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறா பக்கத்தில். அண்ட் அவளோட பர்தா போட்டிருக்கா அண்ட் ஃபேஸ்லாம் மறைச்சிருக்காள், அதை கொஞ்சம் நகர்ந்துருக்கு, அதையும் சரி பண்ணிக்கிறா. அண்ட் கம்மின் அப்படின்றா. வெளியிலேருந்து ஒரு நர்ஸ் உள்ளே வராங்க. அண்ட் சொல்கிறாங்க, மேம் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், டாக்டர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை கேட்டுட்டு அனு, என்னது இன்ஜெக்ஷனா, இப்போ தான் நான் மெடிசன் கொடுத்தேன், கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்ஜெக்ஷன் போட சொல்லி அங்கிள் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. அனு கேட்குறா, ஆமாம் மேம், சார் தான் சொன்னார், டாக்டர் தான் இப்போ போட சொன்னார் அப்படின்னு. ஓகே சரி வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஓகே மேம், நீங்கள் கொஞ்சம் பிடிங்க, இடுப்பில் போடணும் அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அனு கேட்குறா, என்னது இடுப்புலையா சிஸ்டர், நீங்கள் கையிலே போடலாம்ல, இடுப்பில் போடணுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் மேம், ஆக்சுவலி கையில் போட முடியாது, இது பெயின் அதிகமாக இருக்கும் அண்ட் இது பல்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ இடுப்பில் தான் போடணும், ஸ்ட்ரிக்ட்லி இந்த இன்ஜெக்ஷன் இடுப்பில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனுக்கு புரியல.
மதுவை எப்படி டில்ட் பண்ணுறது, பிகாஸ் கையிலே போடலாம்ல அப்படின்னு யோசிக்கிறா. ஒரே நிமிஷம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணுறா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க, இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறா. அண்ட் மதுவோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம் அனு, நான் தான் அனுப்புனேன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஜெக்ஷன், அதனால தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்க பேஷண்ட்டில், அதனால் சிஸ்டர்கிட்ட அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அனு கேட்குறா, அங்கிள் ஓகே, பட் இடுப்பில் போடணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், அது இம்பார்ட்டண்ட்டான இன்ஜெக்ஷன், இடுப்பில் தான் போட முடியும், கையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அங்கிள், நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் வச்சிடுறா. அண்ட் சிஸ்டர் பார்த்து, ஓகே சிஸ்டர், எனக்கு ஜஸ்ட் பயம் தான், கையில் போட்டால் ஏதாவது. ஓகே சிஸ்டர், நீங்கள் இடுப்பிலே போடுங்க, அங்கிள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ் ஓகே மேம், கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அனு மதுவை பார்த்துட்டு, மது கொஞ்சம் திரும்ப இடுப்பில் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்றா. மது பார்த்துட்ருக்கா, அவளும் கண்ணு முழிச்சிட்றா, அவளும் பார்த்துட்ருக்கா. இவங்க தூங்கி ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் மது வந்து கொஞ்சம் அவளோட ஸ்லீப்பிங் டைமும் முடிஞ்சிருது, அந்த பில்ஸோட எஃபெக்ட்ஸும் கம்மியாயிடுது. ஸோ அவள் கண்ணை முழிக்கிறா. அண்ட் மது கிட்ட அனு சொல்கிறா, மது கொஞ்சம் திரும்ப இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்றா. பட் மது எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அண்ட் அவள் யோசிக்கிறா, இவ திரும்ப மாட்டா, நம்ம தான் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவளுக்கு தெரியல எப்படி திருப்பணும்னு, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. சிஸ்டர் சொல்கிறாங்க, மேம் நீங்கள் ஒரு கை வந்து அவங்களோட கழுத்துக்கு கீழே கொண்டு போங்க, ஒரு கை வந்து அவங்களோட இடுப்பை பிடிச்சி திருப்பணும், ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, ஸோ பார்த்து திருப்புங்க மேம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே அப்படின்னு அனு என்ன பண்ணுறா, மதுவோட பக்கத்தில் போகிறா. அண்ட் அவளோட தலைக்கு கீழே அந்த கழுத்து படுத்துட்ருப்பாங்களா, அந்த கழுத்துக்கு கீழே கையை எடுத்துகிட்டு போகிறா. ஒரு கை, இன்னொரு கை அவளோட இடுப்பில் பிடிச்சிட்டு லைட்டாக டில்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவளோட பேக்கு, அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நகர்த்தி அதில் இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா மதுவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவள் கண்ணை ஒரு மாதிரி ரொம்பவே பெருசாக பார்க்குறா, பிகாஸ் இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க அப்படின்னு அவளுக்கு பயம் வந்துடுது. அண்ட் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, பட் கான்ஷியஸாக ஆகிருக்கு. ஸோ இன்ஜெக்ஷனுன்ற ஒரு பேர் கேட்டோடனே அவளுக்கு கொஞ்சம் பயம் வருது. அண்ட் அணுவை டைட்டாக பிடிக்கிறா அவள் கையால். அப்போ பார்த்திங்கன்னா அனு இதை நோட் பண்ணுறா. ஓகே, இவளுக்கு பயமாக இருக்குன்னு. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை பார்க்குறா. நர்ஸ் உடனே ப்ரிக் பண்ணிடுறாங்க இன்ஜெக்ஷனை. அண்ட் ப்ரிக் பண்ண உடனே மதுக்கு தெரியுது இன்ஜெக்ஷன் ப்ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவள் ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது, அவ்வளோ அவள் கண் பெருசாகிடுச்சு. அண்ட் அழுக வருது, அவளுக்கு பெயின் இருக்குது ஆப்வியஸ்லி. சடனாக ப்ரிக் பண்ண உடனே இன்னும் பெயின் அதிகமாக இருக்குது. அண்ட் இதை அனு பார்க்குறா. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே சிஸ்டர், அவ்வளோதானே, இதுக்கு மேலே இன்ஜெக்ஷன் எதுவும் போட மாட்டிங்களா, என்னோட மது அவ்வளோதானே, விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறா. அண்ட் சிஸ்டர் சிரிக்கிறாங்க. ஆமாம் அவ்வளோதான் அப்படின்னு. பிகாஸ் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவள் சொல்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு சிரிப்பு வருது. அவ்வளோதான் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடுறாங்க. அனு கையை வச்சு தேய்க்கிறா, வேறு வழி இல்லை. மது இதை பார்த்துட்டே இருக்கா, அவளை ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டே இருக்கா. அண்ட் சிஸ்டர் வெளியில் போயிடுறாங்க. ஓகே மேம் அப்படின்னு. அண்ட் அனு அவளை ரொம்ப பொறுமையாக படுக்க வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அனுவோட கால் லைட்டாக பேலன்ஸ் ஸ்லிப் ஆகுது, அவள் மேலே கொஞ்சம் சாஞ்சிட்றா. ஃபுல் பாடி வெயிட் போடலை, பட் சாஞ்சிட்றா. அண்ட் அவளோட கழுத்துக்கிட்ட இருந்த கை மாட்டிக்குது. மது ஃபுல்லாக அந்த கையில் படுத்துக்கிறா. அனு ரொம்ப க்ளோஸாக இருக்கா மது பக்கத்தில். அண்ட் மது இதை பார்க்குறா, ரொம்ப க்ளோஸாக இருக்கா அனு மது கூட. அண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் மதுவோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அவளோட மூச்சு ரொம்பவே மேலே கீழேன்னு வாங்குது. ரொம்ப இல்லை, லைக் லவ்வில் ஆகும்ல, அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நம்ம பக்கத்தில் வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அனுக்குமே இது ஃபீல் ஆகுது. இதை பார்க்குறா, அவள் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னு அவளுக்கு தெரியுது அனுக்கு. அண்ட் ரொம்பவே பக்கத்தில் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் மூச்சு காற்று எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. மது அவளை பார்த்துட்டே இருக்கா. எப்படி இவ்வளோ க்ளோஸாக ஒருத்தர் நம்மளை பார்க்க முடியும்?
அனு பார்க்குற விதத்தில் ரொம்பவே லவ் இருக்குது. அண்ட் இதை மது நோட் பண்ணிகிட்ருக்கா. அவள் அன்கான்ஷியஸாக இல்லை, கான்ஷியஸாக இருக்கா. அண்ட் அவன் நோட் பண்ணுறது அவளுக்கு நல்லா தெரியுது. அனுக்குமே நல்லா தெரியுது அவள் என்ன யோசிக்கிறான்னு. அனு சொல்கிறா, ப்ளீஸ் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடு, சீக்கிரமாக குணமாயிடு, கெட் வெல் சூன், ப்ளீஸ் 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 அப்படின்னு அவள் பக்கத்தில் போயிட்டு சொல்லிகிட்டே இருக்கா. மதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவள் என்ன யோசிச்சான்னு தெரியல. அனு சொல்லிகிட்டே இருக்கா. மது அவளோட லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஆமாம், மது கிஸ் பண்ணுறா. அண்ட் உடனே ஒரு நிமிஷம் அனு ஷாக் ஆயிடுறா. அண்ட் அவளை பார்க்குறா. ஸ்டில் மது அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கா. லைக் அவளோட லிப்ஸ் டச் ஆகிருக்கு, வேறு எதுவுமே பண்ணல. அவள் ஜஸ்ட் அவளோட லிப்ஸ் க்ளோஸாக இருக்குது அண்ட் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. மதுவோட லிப்ஸ் அவள் பக்கத்தில் இருக்குது, அவளோட லிப்ஸில் இருக்குது. அதை அவள் பார்த்துட்ருக்கா. என்ன நடந்துச்சு, மது கிஸ் பண்ணுறாளா அப்படின்னு யோசிக்கிறா. அண்ட் கண்ணை திறந்து பார்க்குறா. மது ஸ்டில் அவளை பார்த்துட்ருக்கா. அண்ட் உடனே பேக். அண்ட் அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அவள் கண்ணை மூடிடுறா அண்ட் திரும்பிடுறா, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா நாக் பண்ணுறாங்க வேறு யாரோ. அண்ட் டோரில் நாக் பண்ணுறாங்க யாரோ. உடனே அனு அவளோட பர்தா விலகி இருக்குது, அதை சரி பண்ணுறா. கம்மின்னு சொல்கிறா. அதே போன நர்ஸ் வராங்க. இதில் நான் இங்கே மெடிசன் வச்சுட்டு போயிட்டேன் மேம், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸ்டில் மது அணுவை பார்த்துட்ருக்கா. வாட் அ கிரேஸில் ரொம்ப அழகாக இருக்குது இவங்களோட மொமெண்ட். அணுவுக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது. என்ன நடந்துச்சு, இவ என்ன ஞாபகம் வச்சுருக்காளா? லிப்ஸ் க்ளோஸாக இருந்தது அண்ட் என்ன சடன்லி கிஸ் பண்ணா. மீன்ஸ் அவளுக்கு ஞாபகம் இருக்குது நான் யாருன்னு. ஓ மை காட், வாவ் அப்படின்றா. அண்ட் அகெயின் மது பார்க்குற. மது அவளை பார்த்துட்டே இருக்கா. அவளோட கண்ணில் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது. லைக் அவள் சிரிக்கலை, ஸ்மைல் பண்ணல, லாஃப் பண்ணல, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு ரியாக்ஷனாக. ஆனால் கண் ஒரு மாதிரி லவ்வில் இருக்கும்போது அந்த கண்ணை பார்க்கணும், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இது வெக்கமாக இருக்குது. ஸோ அனு அங்கேருந்து நகர்றா. அப்போ பார்த்திங்கன்னா மது அவள் கையை பிடிக்கிறா. லைக் நீ இங்கே இரு, என் பக்கத்தில் இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ மது அவள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. பட் அவளை பார்க்க முடியல, அவள் கீழே குனிஞ்சிக்கிறா. மதுவோட அப்பா உள்ளே என்டர் ஆகுறாரு. ஸ்டில் அவளோட அந்த பர்தா தலையில் இருந்தது கீழே விழுந்தது, ஃபேஸ் மறைக்காமல் இருக்குது. அதை பார்த்துட்டு மதுவோட அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. அனு என்ன பண்ணுற நீ, ஃபேஸை மறைக்காமல் இப்படி உட்காந்துட்ருக்க நீ? உங்கள் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிருக்காங்க, நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் உடனே அனு அதை உடனே மாட்டிடுறா அண்ட் ஃபேஸில் மறைக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருடா, எப்போ வேணால் அந்த ரவுடிஸ் வரலாம், என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அனு சாரி அங்கிள், நான் ஜஸ்ட் அப்படின்னு சம்திங் சொல்கிறா. அண்ட் மதுவோட அப்பா வர்றாரு, மதுவை பார்க்குறாரு அண்ட் அவளோட பர்ஸ்லாம் செக் பண்ணுறாரு. அண்ட் அனுக்கு பார்த்திங்கன்னா கேட்க முடியல, பிகாஸ் டைரெக்டாக சொல்ல முடியாதுல என்னென்ன நடந்ததுன்னு. ஸோ அவள் கேட்குறா, அங்கிள் எனக்கு புரியல, இவளுக்கு கான்ஷியஸ் இருக்குது, இவ எல்லாமே பண்ணுறா, எனக்கு நல்லாவே தெரியுது இவளுக்கு ஞாபகம் இருக்குது, பட் ஏன் பேச வரல, ஏன் அவள் இன்னும் பேசலை அப்படின்னு கேட்குறா. பிகாஸ் அவள் சொல்ல முடியாதுல இவள் என்ன கிஸ் பண்ணா, ஏன் கிஸ் பண்ணான்னு அவளுக்கு ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு தெரியுது, இவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவளுக்கு தெரியுது, அதனால தான் அவள் பண்ணியிருக்கா, ரைட்? ஆனால் பேசினா தான் தெரியும். ஸோ இதை வந்து இன்டைரக்டாக கேட்குறா. அவள் எல்லாமே பண்ணுறா, பட் அவள் ஏன் இன்னும் பேசலை அப்படின்னு கேட்குறா. மதுவோட அப்பா சொல்கிறாரு, எனக்கும் ஸ்டில் தெரியலடா, நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அவளோட சிட்டியில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பட் அவள் பேசினா தான் எல்லாமே தெரியும். டாக்டர் சொல்லியிருக்காரு 2 days அட்லீஸ்ட் அவளுக்கு டைம் கொடுக்கணும், அந்த மெடிசனோட ஒர்க் நம்ம பார்க்கணும். மெடிசன் கொடுத்தாச்சுலன்னு கேட்குறாரு. அங்கிள் நான் மார்னிங்கே கொடுத்துட்டேன், இப்போ 1/2 an hourக்கு அப்புறம் இன்னொரு டோஸ் கொடுக்கணும் அப்படின்றா. ஓகே ஞாபகமாக கொடுத்துரு அப்படின்றாரு. அனு கேட்குறா, அங்கிள் ஆன்ட்டி எங்கள் மதுவோட அம்மா கேட்குறா. மதுவோட அப்பா சொல்கிறாரு, அவள் இந்த சைடு வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து அவள் இதில் பார்த்தேன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறா, ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா, அதனால் அவளை கொஞ்சம் நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் கொடுத்துருக்கேன், ஃபைல்ஸ் கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்கேன், அவன் மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அங்கிள் பார்த்துக்கோங்க, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, சரியாயிடுவா அப்படின்னு சொல்கிறா. அண்ட் மதுவோட அப்பா அனு தலையில் கை வச்சு, தேங்க்யூடா, நீ இவ்வளோ கூட இருந்து பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ அப்படின்றாரு.
அண்ட் அனு சொல்கிறா, தேங்க்யூ அங்கிள், நீங்கள் இல்லைன்னா என்னால் மதுவை பார்த்துருக்கவே முடியாது. எங்கள் அப்பா என்னை எப்போயோ கூட்டிகிட்டு போயிருப்பார். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, நீ ஃபேஸ்லாம் மறைச்சிக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் அனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ பார்த்திங்கன்னா மோனிகா கால் பண்ணுறா, எடுத்து பேசுகிறா. ஹே அனு, மது என்ன பண்ணுறா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறா. ஓகே, அவள் இப்போ தான் கண்ணை முழிச்சா, இப்போ தூங்கிட்டுருக்கா, இப்போ டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஓகே நீ பாரு, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, ஓகே, டோன்ட் ஷை, அவள் ஏதாவது பண்ணானா எனக்கு சொல்லு அப்படின்னு மோனிகா சொல்கிறா. லைக் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறா. என்ன ஏதாவது பண்ணானா, அவள் கண்ணை திறந்து பார்க்குறா, வேறு எதுவும் பண்ணல அப்படின்னு அனு சொல்கிறா. ஷட் அப், எனக்கு தெரியும், உங்களோட ப்ரைவசி மூமெண்ட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், நான் கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னா. உடனே அனு திரும்பி பார்க்குறேன், என்னது கேமராவா அப்படின்னு. பட் அங்கே ஒன்றும் இல்லை, மோனிகா ஜஸ்ட் அப்படியே அஸ்யூம் பண்ணி அவளை காமெடியாக சொல்லிகிட்ருக்கா. அண்ட் அனு கேட்குறா, என்னது நிஜமாவா, கேமராவா அப்படின்றா. மோனிகா சிரிக்கிறா. ஓ மை காட், அப்போ நிஜமாகவே ஏதோ நடந்திருக்கு ரைட், சீக்கிரம் சொல்லி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறா. அண்ட் அனு சிரிக்கிறா. ஷட் அப், இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இதெல்லாம் நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்றா. ஓ எஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அதனால தான் இவ்வளோ வெக்கப்படுறல அப்படின்னு கேட்குறா. அண்ட் அனு சொல்கிறா, நோ, நான் இன்னும் உன்னோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவளோட லவர் தான், ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன் சைடடாக தான் இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் எப்போ மதுக்கு கன்ஃபார்மாக அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், அப்போ தான் நான் அவளோட லவர், அப்போ தான் அவளோட நான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றா. மோனிகா சொல்கிறா, ஹே யூ ஆர் ராங், ஒன் சைடட்னா யாராவது ஒருத்தர் தான் லவ் பண்ணுறது, இங்கே தான் 2 பேரும் பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறா. அண்ட் ஷார்ட்டாக போ வேலை பார்ப்போம், வீட்டில் உனக்கு வேலை எதுவும் கொடுக்க மாட்டாங்களா போ அப்படின்னு சொல்லி அனு ஃபோனை வைக்கிறா. பிகாஸ் அவள் ரொம்ப வெக்கப்படுறா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் மதுவை பார்க்குறா. மது தூங்கிட்டுருக்கா. அவகிட்ட போயிட்டு அவள் தலையில் கை வச்சு, ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ் சீக்கிரமாக எழுந்திரிச்சிரு, என்னால் வெயிட் பண்ண முடியல, நீ எழுந்திரிச்சன்னு வச்சுக்கோயேன், என்னோடய லவ்வை நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு பாரு, என்னோடய லவ்வை நான் உன்கிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாரு, நீ பைத்தியம் ஆகிடுவேன், இத்தனை நாளாக நான் என்னோடய லவ்வை நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன், பட் இனிமேல் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு காமிச்சிட்டே இருப்பேன் அப்படின்றா. அண்ட் மது ஆக்சுவலி தூங்கிட்டுருக்கா. அவள் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்னால கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்திருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா மதுவோட சீக்ஸில் அனு ரொம்ப பாசமாக ஒரு கிஸ் பண்ணுறா. அண்ட் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து க்ரஷ் பண்ணுறா. ஆக்சுவலி மெடிசன் அப்படியே அவளுக்கு கொடுக்க முடியாது, அவள் முழுக மாட்டாள். ஸோ க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி டானிக் மாதிரி வாயில் ஊற்றணும். ஸோ அவள் என்ன பண்ணுறா, மது எழுந்திரி, கண்ணை தர, இந்த மெடிசன் குடி அப்படின்னு மதுவை எழுப்புறா. மது இங்கே பாரு, மெடிசன் குடிக்கணும், கண்ணை தரன்றா. பட் மது நல்ல தூக்கத்தில் இருக்கா. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக அவளுக்கு அந்த மெடிசனை கொடுக்குறா. அண்ட் சொல்கிறா, கொஞ்சமாக குடிச்சிருன்னு சொல்லி அவளுக்கு அந்த மெடிசனை ஊட்டுறா. அண்ட் மதுவும் குடிச்சிட்றா. அப்போ பார்த்திங்கன்னா டோர் நாக் ஆகுது. அங்கே பார்த்திங்கன்னா மதுவோட அப்பா அண்ட் அம்மா 2 பேருமே அங்கே வந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த ஸ்டோரியை இப்போ ஸ்டாப் பண்ணுறேன், நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன், கொஞ்சம் எமர்ஜென்சியாக போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இன்னும் லென்த்தாக நான் உங்களுக்கு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் விசிட்டிங் மை சேனல். தேங்க்யூ ஒன்ஸ்.